வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செஸ் கேம் ஆடும்போது ஒன்று வின் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா தோல்வி அடைவாங்க. இந்த 2 ரிசல்ட் மட்டும் இல்லைங்க, 3ஆவதா ஒரு ரிசல்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா மேட்ச் ட்ரா. ஸோ மேட்ச் ட்ரா பெரும்பாலும் நடக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு மேட்சை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேட்சை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 5 முக்கியமான ரூல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டீல்மெட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது த்ரீஃபோல்டு ரிப்பீட்டேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். மூணாவது 50 மூவ் ரூல் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாலாவது இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் என்னென்னு பார்க்க போகிறோம். அஞ்சாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இந்த 5 பற்றியும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்காக வேண்டிய இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் மேட்ச் ஆடும்போது வின் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, வின் பண்ணல எடுத்தோம்னா ராணி அவுட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு டக்கத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா தோல்வி நோக்கி இன்னும் மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தோக்கிறதுக்கு பதில் மேட்சை ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கலாம், ட்ரா பண்ண ட்ரை பண்ணலாம். நடக்குதோ இல்லையோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த 5 ரூல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம மேட்ச் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கம் முடிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிளிக்கு தான், ஆனால் எனக்கு இதுதான் மோட்டிவேஷன். இன்னும் இதே போல் நிறைய புது வீடியோ யோசிச்சு போட ட்ரை பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நல்லது கெட்டதோ ஏதாவது போட்டு போங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டீல்மெட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிளேயர் செக்ல இல்லாத போது அவர் மூவ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னா அதுதான் ஸ்டீல்மெட். உதாரணத்துக்கு சில பர்டிகுலர் காயினை மட்டும் இந்த போர்டில் வச்சிருக்கேன். பாருங்க, ஒயிட்ல ஒரு ராஜா இருக்காரு, 2 சோல்ஜர் இருக்கு. பிளாக்ல பாருங்க ராஜா இருக்காரு, அதே போல 2 சோல்ஜர் இருக்கு. அடிஷனலா யார் இருக்கா, ஒரு பவர்ஃபுல் ராணி இருக்கு. ஓகேவா, இப்போ நீங்க இந்த கேம் பார்த்தாலே தெரியுது, இதுல வின்னிங் பொசிஷன்ல யார் இருக்கா, பிளாக் தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த பிளாக் பிளேயர் வின்னிங் பொசிஷன்ல இருந்தா கூட அவருக்கு ஸ்டீல்மெட்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். அட் த சேம் டைம் இந்த ஒயிட் கலர் ராஜாவுக்கு ஸ்டீல்மெட்னாலும் நல்லா தெரியும் அப்படின்னா, இப்போ செக்ல இருக்கிறதுனால அடுத்து யாரு, இந்த ஒயிட் தான் மூவ் ஆகணும். இதை மூவ் பண்ண முடியாது, இதுவும் மூவ் பண்ண முடியாது. அப்போ அவர் எங்கெல்லாம் வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்க முடியாது, ஏன்னா இங்க செக்ல இருக்கணும் வைக்க முடியாது. இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். மொத்தம் 4 பிளேஸ் இருக்கு அவர் மூவ் பண்றதுக்கு. இந்த சமயத்துல அவருக்கு ஸ்டீல்மெட் தெரிஞ்சதுனால அவர் எங்க மூவ் பண்ணுவார்னா இந்த இடத்துக்கு தான் மூவ் பண்ணுவாரு. ஏன் ரீசன் சொல்றேன் பாருங்களேன். இப்போ பிளாக் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ராணியை வச்சு ஒரு அணை கட்டி வச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து ராஜா வெளில விடாம இந்த ஒடி தாண்டி வெளில போக முடியாது, இந்த பார்டரை தாண்டி வெளில போக முடியாது, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பார்டரை இன்னும் சுருக்க இப்படி தூக்கி வைக்கலாம். ஒரு அசம்ஷன் சொல்றேன், இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்படி வச்சா பிளாக் பண்ண மிகப்பெரிய தவறுதான மூவ் தான் இந்த மூவ். எதுக்காக வேண்டிய அப்படின்னா, இப்போ அடுத்து யார் மூவ் பண்ணணும், ராஜா ஒயிட் எடுத்து மூவ் பண்ணணும். ஆனா ஒயிட்டு இந்த சோல்ஜரும் மூவ் ஆகாது, இந்த சோல்ஜரும் மூவ் ஆகாது. அப்போ ராஜா தான் மூவ் பண்ணி ஆகணும். ஆனா பாருங்க, ராஜா செக்ல இல்ல. ராஜா இப்போ கரண்ட் பொசிஷன்ல வந்து எந்த செக்கும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இனிமேல் மூவ் பண்ணார்னா இங்க போனா செக்கு, இங்க போனா செக்கு, இங்க போனா செக்கு, 3 பக்கம் செக்கு. இந்த 3 தவிர எங்கேயுமே வைக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தா இதுதான் ஸ்டீல்மெட். ஓகேவா, இப்படி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தோக்கக்கூடிய கேமை என்ன பண்ணிட்டாரு, இந்த ஒயிட்டு அவரோட சாதித்த மூவால என்ன பண்ணிட்டாரு, டிராப் பண்ணிட்டாரு. அட் த சேம் டைம் வின் ஆகக்கூடிய கேமை பிளாக் லூஸ் பண்ணி என்னாச்சு, டிராவா மாறிடுச்சு. ஓகேவா, இதுதான் ஸ்டீல்மெட். இன்னும் நிறைய உதாரணம் இருக்குது. இன்னும் புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் வேற உதாரணம் அவனை சொல்லித்தரேன். அடுத்து 3-fold ரிப்பீட்டேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ஒரு கேம் போர்டில் 3 டைம் திரும்ப திரும்ப அதே பொசிஷன் வந்துச்சு அப்படின்னா அதுதான் 3-fold ரிப்பீட்டேஷன் மெத்தட். அப்படி நடந்ததுன்னா ஆப்போனன்ட் பிளேயரு டிரா கிளைம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒயிட் பிஷப்பு பிளாக் ராஜாக்கு செக் வச்சிருக்காரு. ஸோ இந்த செக்கை ஸ்டாப் பண்ண என்ன பண்ணுறாரு, ஆப்போனன்ட் பிளேயரு பிளாக் பிஷப் வச்சு இப்படி லாக் பண்ணுறாரு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த பிஷப் அடிச்சா ராஜா யானையை வச்சு நம்ம அடிச்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த யானையை அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கே வச்சு திரும்ப செக் கொடுக்குறோம். ஓகேவா, இங்கே வச்சு கொடுத்தோம்னா திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த பிளாக்கு இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி ரிட்டர்ன் அதே இடத்துக்கு போகிறாரு. திரும்ப நம்ம ராஜாக்கு செக் வைக்கிறோம், அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. திரும்ப யானைக்கு செக் வைக்கிறோம், அதை ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் ஒயிட் வச்சிட்டேன். இப்போ யார் மூவ் பண்ணணும், ராணி தான் பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக் மூவ் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணலாம், மேட்ச் ட்ராப்பா, ஏன்னா 3 டைம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு அவர் சொல்லலாம். இல்லை அவர் பண்ணாமல் திரும்ப அவர் வைக்கிறாரு அப்படின்னா நம்ம அடுத்த மூவ் பண்ணணும். நம்ம அந்த மூவ் பண்ணாமல் என்ன சொல்லலாம், மேட்ச் ட்ராப் ஆனி திரும்ப திரும்ப ஒரே மூவ் பண்ணிட்டு கிளைம் பண்ணலாம். யாராலும் பண்ணலாம், யாருக்கு பிடிக்கலையோ யார் தோக்கரமாக இருக்காங்களோ அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் 3-fold ரிப்பீட்டேஷன் மெத்தட். இது இவங்க தான் கிளைம் பண்ண அவசியம் கிடையாது. 3 டைத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா யாருனாலும் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். கண்டிப்பாக பண்ணணும் அவசியம் கிடையாது.
அடுத்து ஒரு முக்கியமான ரூலுங்க, 50 மூவ் ரூல். இது வந்து நிறைய பேருக்கு கிளியரா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம நிறைய, அதாவது எல்லா காயினும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்கோட ராஜா மட்டும்தான் இருக்கு, ஆப்போனண்ட்ல நிறைய காயின் இருக்கு. இந்த கேஸ்ல மட்டும்தான் இந்த 50 மூவ் ரூல் அப்ளை ஆகும் அப்படி தவறுதலா நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எந்த டைம்னாலும் 50 மூவ் ரூல் அப்ளை பண்ணலாம். ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து நீங்க கூடவே ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த 50 மூவ் ரூல் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா சொல்ல பாருங்க. இந்த 50 மூவ் ரூல்லயே சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. எப்படின்னா நம்ம ஒரு 25 மூவ், அதாவது இப்போ நம்ம பிளாக்னா பிளாக் ஒரு 25 மூவ், ஆப்போனண்ட் வந்து ஒயிட் ஒரு 25 மூவ், ரெண்டும் சேர்ந்து 50 மூவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ட்ரா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு தவறுதலான மூவ் இருக்கு. அப்படி கிடையாதுங்க. நீங்களும் 50 மூவ் போகணும், ஆப்போனண்ட்டும் 50 மூவ் போகணும், மொத்தம் 100 மூவ் நடக்கணும். 100 மூவ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க கேட்கலாம், ட்ரா வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேவா? இல்ல நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்படி கண்டினியூவா கேம் போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 75 மூவ், ஆப்போனண்ட் ஒரு 75 மூவ் ஆயிட்டு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேம் வந்து என்ன ஆயிரும், ட்ரா ஆயிரும். அதாவது 50க்கு மூவ் மேல போனிச்சு அப்படின்னா ஆப்போனண்ட் பிளேயர் ட்ரா கிளைம் பண்ணலாம். இல்ல யாருமே கிளைம் பண்ணல அப்படின்னா கண்டினியூவா மேட்ச் ரன் ஆகிட்டே இருக்குன்னா 75 மூவ் வரைக்கும் தான் அலௌடு. அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் என்ன ரூட்ஸ் படி என்ன ஆயிரும், ட்ரா ஆயிடும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டா புரிஞ்சுங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ராஜா மட்டும் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி பான் இருக்கலாம், ரூக் இருக்கலாம், இல்ல அப்படின்னா குதிரை கூட இருக்கலாம். இந்த சமயத்துல கூட இப்ப நம்ம பிளாக்னு வச்சுக்கலாம், நம்ம பிளாக்கா இருந்து நம்ம மேட்சை டிராப் பண்ண ட்ரை பண்ணா நீங்க இதை மூவ் பண்ணா ஒரு கவுண்ட், இதை மூவ் பண்ணா அந்த ரெண்டாவது கவுண்ட், இதை பண்ணா மூணாவது கவுண்ட், இப்படி கவுண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். ஆனா என்னதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணா இந்த பான் இருந்து பானை மூவ் பண்ண கூடாது. ஒருவேளை மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே 3 கவுண்ட் ஆகுது, இது 3 மூவ் பண்ண என்ன ஆயிரும், அந்த கவுண்ட் ரீசெட் ஆகி 0வா மாறிடும். ஓகேவா? நீங்க வந்து காயின் போர்ட்ல எவ்வளவு நாள் இருக்கலாம், நீங்க பானை மட்டும் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணா என்ன ஆயிரும், ரீசெட் ஆயிரும். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, இந்த காயினை மூவ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, இந்த காயினை மூவ் பண்ணி இது வந்து 1, சாரி இங்க ஆரம்பிச்சேன், இது 1, இது 2, இது 3வது காயின் வந்து அது ஆப்போனண்ட் ஏதோ ஒன்று மூவ் பண்ணிட்டே இருக்காரு. 3வது மூவ்ல இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் கவுண்ட் ரீசெட் ஆயிடும். ஓகேவா? இந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது 50 மூவ்மெண்ட்ல நீங்க ஆப்போனண்ட் பிளேயர் யாரையுமே அட்டாக் பண்ணிருக்க கூடாது. இந்த விஷயமும் சேர்ந்து கவர் ஆனா மட்டும்தான் அது டிராவ் ஆகும். இன்னொரு சொல்ல பாருங்க, 50 மூவ் நீங்க கட்டாயம் பண்ணணும். 1, 50 மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிரா கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 75 மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிளைம் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த 50 மூவ்ல எங்கேயுமே ஒரு மூவ் கூட பான் சோல்ஜரை வந்து மூவ் பண்ணிடவே கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது, இந்த 50 மூவ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்போனன்ட் டீம் அட்டாக் பண்ணி ஒரு காயினை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் டிஸ்குவாலிஃபை ரீசெட் ஆயிடும், கவுண்ட் ரீசெட் ஆயிடும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க கவனமா பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேட்ச்ல எந்த பொசிஷன்லாம் டிரா நோக்கி மூவ் பண்ணலாம். ஓகேவா? இது தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டிரால நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, புரியலாம் கேளுங்க, இன்னும் நான் கிளியர் பண்றேன். அடுத்து 4th ரூலுங்க, இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல். அதாவது செக்மேட் பண்றதுக்கு காயின் எதுவுமே இல்லை, அதாவது செக்மேட் கொடுக்கக்கூடிய காயின் எதுவுமே இல்லை அப்படின்னா அது இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் வந்து மேட்ச் டிராவ் ஆயிடும். இப்போ இந்த உதாரணத்துக்கு பாருங்க, என்னென்ன மாதிரிலாம் இருந்தா இந்த லாஜிக் வந்து இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் அப்படின்னா, ஒரு ராஜா, ஆப்போனண்ட்டுக்கு ராஜா, நமக்கும் ராஜா, தனித்தனி காயினா இருந்ததுன்னா இப்போ நம்மளால எங்க போனாலும் செக்மேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கேஸ் இருந்தா இது வந்து டிராவ் ஆயிடும். இது எல்லாருக்கும் தெரியும். இது மட்டும் இல்ல, கூடுதலா இப்போ வந்து பிளாக்கு வந்து ஒரு பிஷப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் இருந்தாலும் ஆப்போனண்ட்டை நம்மளால செக் பண்ண முடியாது. இதுவும் வந்து இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் தான். இப்போ இதுக்கு பதில் ஒரு குதிரை இருந்தா இதுவும் அதே மாரி தான், என்ன நம்ம இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் வந்து கவர் ஆயிடும். அதே போல இங்க வந்து ஒரு பிளாக் பிஷப் இருக்குது, இப்போ இங்கேயும் வந்து ஒரு பிளாக் பிஷப் இருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருந்தாலும் செக்மேட் பண்ண முடியாது. இதுவும் என்ன வந்துடும், இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் வரும். ஸோ இந்த காம்போலாம் வந்ததுன்னா மேட்ச் டிராவ் ஆயிடும். அடுத்து நம்ம வந்து 5th ரூல் பார்க்குறோம், மியூச்சுவல் அக்ரிமெண்ட். மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல எப்படி டிரா பண்றது அப்படின்னா, ஒரு கேம் ஸ்டார்ட் ஆன உடனே 2 பிளேயரும் ஒரு மனதாக முடிவெடுத்து எப்பா மேட்ச் வேண்டாம்ப்பா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து மேட்சை ஸ்டாப் பண்ணாங்கன்னா இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இப்போ வந்து மேட்ச் என்ன ஆயிரும், டிரா ஆயிரும். யாருமே வின்னிங் கிடையாது, மேட்ச் டிரா ஆயிடும். இது எங்க நடக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய டோர்னமெண்ட் நடக்கும்போது 2 டாப் பிளேயர் விளாட்றாங்க வச்சுங்களேன், 2 பேரும் ஈக்குவல் பாயிண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்துல அவங்க மேட்ச் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணலாம்,
இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து கை கொடுத்து மேட்ச் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன காரணம்னா மேட்சை ட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பேருமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடுவாங்க. இல்லை மேட்ச் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டும் ஒரு செகண்டும் போவாங்க. இந்த மாதிரி சில கண்டிஷனில் வந்து இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்காது, ஒரு சில இடத்துல மட்டும் நடக்கும். இதுவும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காண்டி சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து 5 ரூல்ஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.